நடிகராக இருந்த அரசியலுக்கு வந்து திரு எஸ்எஸ்ஆரை முன்மாதிரியாக கொண்டு பல நடிகர்கள் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க. சிவாஜி கணேசன் சார், டி ராஜேந்தர் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், பாக்கியராஜ் சார், நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அரசியலில் யாரும் நின்று ஜெயிக்க முடியல, ரிட்டர்ன் போயிட்டாங்க. இதில் ரஜினி சார் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரல. இப்போ விஜய் சார் வந்து முழு மூச்சா வந்து இறங்கியிருக்காரு அரசியலுக்குள்ள. தவேகா இல்லையா, தமிழக வெற்றி கழகம் ஒன்று ஆரம்பித்து அடுத்த எலெக்ஷனில் நான் வந்து சிஎம் ஆயே தீருவேன் அப்படிங்கிற முனைப்போடு வந்திருக்காரு. ஸோ இப்போ நடிகராக விஜய் அவர்களோட அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அருமையான கேள்வி கேட்டீங்க. விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். இங்கேயே இல்லை, மலேசியா, சிங்கப்பூர், ரீயூனியன் கண்ட்ரியில் கூட அவருக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அவர் அரசியலுக்கு வருவதை எல்லாருமே நம்ம வரவேற்கிறோம். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு நடிகராக இருக்கும் பொழுது அவரை பற்றி பேசுவது தவறு. சில யூடியூப்லாம் பார்ப்பீங்க, நடிகர்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அது மிகவும் தவறான விஷயம். ஆனால் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு அவர் வந்து பொதுமக்கள், அதாவது ஒரு பொது உடைமை ஆகிடுறார். அவர் பத்திரிகையாளரை அவரை சந்திக்கணும். இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை. அது ஒரு மிகப்பெரிய தவறு. அவங்க கூட நினைக்கலாம், சந்திச்சா ஏதாவது கேள்வி கேட்பாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் கேட்பார், வெங்காய விலை என்னன்னு கேட்பார். நீங்கள் சொல்லணும், இன்றைக்கு உள்ள காய்கறி விலைவாசி என்னன்றது ஒரு கட்சி தலைவருக்கு தெரியணும். ஒரு உதாரணம் சொன்னோன்னா, எம்ஜிஆரும் சரி, கலைஞரும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, எல்லோருமே பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க. பிரஸ்ஸை சந்திக்காத தலைவர்கள் யாருமே இல்லை. அவர் இதுவரைக்கும் சந்திக்காதது ஒரு மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து அந்த கரூர் மாவட்டம், அது சிபிஐ உடைய வழக்கு, அது உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது, சட்டப்படியாக நம்ம பேசக்கூடாது. ஆனால் அதில் என்ன வருத்தம் அப்படின்னா, நீங்கள் அந்த கரூர் மாவட்ட சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரீங்க, பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தலையா? 40 பேர் இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தலையா? இல்லை உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அது சரியாக தெரியலாலும் கூட பத்திரிக்கையாளர்கிட்ட நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், நான் சென்னை போய் உங்களாரையும் நான் சந்தித்து பேசுகிறேன், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போனது தான் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதாவது ஒரு கட்சி தலைவர் வந்து எல்லாவற்றையும் அவரே பேசணும், ஆளை வச்சு பேசக்கூடாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நடந்த சம்பவம்.